ஏதாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்குடா. நான் வேணா கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? டேய் இவ்வளோ பெரிய செஃப் இருக்கேன். புரியுதுடா, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அதான். செஃப்னு நான் என்ன சொன்னேன்டா? ஓ சரி, யாரு பெரிய செஃப்னு இந்த போட்டியில் பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் சேலஞ்ச் தான். சேலஞ்சில் போலாமா? போலாம். ஹாய் गाइस, வெல்கம் டு ஐ எம் சுபு அஃபிஷியல். காஜு கட்லி வந்துச்சு. இவன் நான் மிக்ஸி நாசி பண்ணேன், நீ எதில் அரைப்ப? எப்படி அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து காப்பி வச்சுட்டேன். எதுக்கு? ஒரே ஒரு ரோல் பாகுபலி காஜு ரோல். வந்துச்சு கைஸ் உனக்கு. இது நல்ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அடி சொல்கிறது ஸ்வீட் ஐட்டம்டா, ஃபோன் பப்பில் செஞ்சதுடா, ஞாபகம் இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்வீட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான ஒரு ஸ்வீட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஜு கட்லி. காஸ்ட்லி வைக்கில் ஐ லைக் யூ. அதுக்கப்புறம் காஜு பிஸ்தா ரோல். ஓகே, 2 எடுத்துருக்கோம். 2த்துல எங்க 2 பேருக்கு என்ன வருதுன்னு தெரியாது. ஓகே, வாடா இவன். ஆர்டர் ஈவன். அதுல வந்து யார் வின் ஆகிறாங்களோ அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி? ரெடி. ஈவன். நான் தான் வின்னு. காஜு கட்லி. ஐயோ. ஓகே, ஏன்னா காஜு கட்லி ஈஸி गाइस. காஜு பிஸ்தா ரோல் கொஞ்சம் கஷ்டம். வெளியே தான் மாமா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஓகே, லெட்ஸ் see, ட்ரை பண்ணி பாத்துறோம். ஓகே 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 ஸ்டார்ட். காஜு கட்லி செஞ்சிடலாம் வாங்க. ஏய் உடைச்சிராதடா. நல்லது நீங்கன்னு சொல்ற. ரீல்ஸ்லாம் பார்த்தது இல்ல? ரீல்ஸ் பார்த்துருக்கேன். அப்படி ஆஜமே ஆஜமே ஆஜா, ஆஜமே ஆஜமே ஆஜா. என் வாழ்க்கையில இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. ஆஜமே ஆஜமே ஆஜா, ஆஜமே ஆஜமே ஆஜா. கைஸ் போட்டு போட்டு சீக்கிரம். உண்மையாலே இந்த காஜு கட்லி வந்து ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ்ஷு. ஆமாம், ஈஸியான டிஷ். ஆனால் அந்த கன்சிஸ்டன்சி வர்றது ரொம்ப கஷ்டம். நமக்குலாம் என்னடா கன்சிஸ்டன்சி? ஒரு வெயிட் மிஷின் தான் இருக்குது கைஸ், வெயிட் பண்ணணும். கைஸ் 1/4 கிலோ எடுத்துட்டு போ. இதுக்கு என்ன பார்க்குற? ஓகே இது மக்களுக்கு தெரியாம நான் நீ வந்து உனக்கு தெரியாம போட்டா மக்களுக்கு தெரியாம போட்டா. கைஸ் நம்ம வந்து 200 கிராம்ஸ் எடுக்கிறோம். ஆயிடுச்சு. டேய் தண்டமே, இப்படி வேஸ்ட் பண்ற. கீழே மேல போட்டு முந்திரி எவ்வளவு தெரியுமா ரேட்டு? சொல்ல. இது 1400 ரூபா இல்ல 1300 ரூபா அந்த ரேட்டு இல்ல. எவ்வளோ அப்போ? 1100 ரூபா. அது வந்து ஆஃபர்ல ஈஃபர்ல 1100 ரூபா சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஆமா, கீழே போட்டு நல்லா மெதிச்சேன்னா அப்படிதான் டேஸ்டா தான் இருக்கும். எனக்கு வேணாம்பா. இல்ல போட்டுருவா, என் கம்மியில போட்டுறேன். நல்லா சாப்பிட்றா. அதுல போடவும் மனசு இல்லை, இதுல போடவும் மனசு இல்லை. அவன் வாயிலையும் போட இடம் இல்லை, என் வாயில தள்ள பார்க்கலாம். வேஸ்ட் ஆகுதா? வேஸ்ட் ஆகுதுன்னா கீழே போடுறதுக்கு கைய வச்சா ஏதோ எதையோ திங்கிற மாதிரியே இருக்கு. இதுக்கப்புறம் சுகர் 125 கிராம்ஸ் ஆஃப் சுகர். காய்ஸ் நம்ம எடுத்துருக்க கேஷ்யூ வந்து நான் அரைக்க போகிறேன். அதே மாதிரி ஒருத்தரும் ஒரு மாதிரி பார்த்தாங்க நாங்கள் யூடியூப்பில். நான் ஒரு மாதிரி பண்ணுறோம். ஓகேவா? எடுத்துருக்க கேஷ்யூ வந்து அரைச்சிடலாம். ஃபைன் பவுடராக அரைக்க போகிறோம். கரெக்டாக 125 கிராம். அஜமே அஜமே ஆஜா, அஜமே அஜமே ஆஜா. நிறுத்துப்பா, விட்டுரு. டேபிள் வந்து எனக்கு நீட்டாக இருக்கணும். நீட்டாக இருந்தால் அதுக்கு ஆசாரி கிட்ட சொல்லி தான் ரெடி பண்ணணும். ஜோக் இல்லையா கைஸ்? அது ஒன்றும் இல்லை, நீட். குற்றாலத்தில் இருக்க வேண்டியதெல்லாம் இங்கே வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? பயந்துடாண்டா சைடஸ். ஓகே, நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும். சரி, சக்கரை அதிலே கொட்டிட்டு கூட எனக்கு. எப்ப பார்த்தாலும் சும்மா என்னைய நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணும் உனக்கு? எனக்கு பவுல் வேணும்டா இது அரைக்கிறத கொட்டுறதுக்கு. அது எதுக்கு கொட்ட? அந்த பேன்ல தான் ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணமா ஆயிரும். தண்ணி ஆச்சடா மிக்ஸி. ட்ரீம் 11 சர்க்கிள் மே ஆஜா. தண்ணி ஆச்சடா மிக்ஸி. என்னடா இப்படி ஆயிடுச்சு? ட்ரீம் 11 சர்க்கிள் மே ஆஜா. தெரியலடா எனக்கும். இதுக்குள்ள ஆயில் கண்டென்ட் இருக்கும். அப்படியாடா? ரொம்ப அரைச்சா அப்படி ஆயிடும். அதுவே தெரியாதா? சீரியஸா தெரியும். ஃபைன் பேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இல்ல கேஷ்யூ பவுடரா. ஃபைனா பேஸ்ட் ஃபைன் பவுடர்ன்ற வார்த்தையே பார்த்துறான். சரி நல்லா அரைப்போம். இவன் நான் மிக்ஸி நாசி பண்ணேன், நீ எதுல அரைப்ப? இல்ல கைஸ், அதை மறந்துட்டேன் கைஸ். நான் காஜு கட்டி வந்துச்சு. பார்த்தியா இப்போ பவுடர் வந்துச்சு பேர் லைட்டா. சரி, நீ என்ன பவுடர் போடுற நானும் பாக்குறேன். எனக்கு தெரியாதுப்பா, நான் ஒத்துக்கிறேன்பா. நீ எல்லாம் இங்க வந்து பேசவே கூடாது.
கைஸ் நெக்ஸ்ட் வீக் நானும் மொத்தமும் சேலஞ்ச் பண்ணானுங்கிறோம். மாட்டிக்கிட்ட பங்கு. அவன் எதை பண்ணாலும் இல்லை அவ்வளோதான்றா. நானும் மொத்தம் பண்ணானுங்கிறோம். ஹரிஷ் ஹோஸ்ட் பண்ண போகிறான். ஹோஸ்ட்லாம் பண்ணல, நீங்களா பண்ணுங்க. நான் டேஸ்ட் வேணா பார்த்து ஜட்ஜாக வேணா இருக்கேன். அதான் கைஸ் சரியான மேட்ரு. இந்த ஸ்பேச்சுலா நமக்கு இந்த சக்கரை பாகுக்கு பெரிய கேப்பு கைஸ், செட்டே ஆகாது. ஃபோன் பப்படிலே தெரிஞ்சு ஆமாண்டா அடிஷு ஸ்வீட் ஐட்டம்டா ஃபோன் பப்பில் செஞ்சுதுடா ஞாபகம் இருக்காங்க. என்ன செய்ய அதெல்லாம் என்ன சொல்லாத. எப்பா செஞ்சு கீச்சிட்டப்பா நீ. வாட் லாங்குவேஜ் இஸ் திஸ்? கீச்சிடா நீ கீச்சிடே. இது எப்படிடா நான் அரைப்பேன்? இதுலேயே ஆயில் கண்டென்ட் இருக்கும்டா. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கட வெயிட் மிஷினு நம்ம வந்து 200 கிராம்ஸ் எடுத்தோம்ல கேஷ்யூவை. இப்போ நம்ம ஒரு 150 கிராம் சுகர் எடுத்துக்கலாம். அப்பா பவுடர் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான். இதுமாதிரி திரியா இருக்கும், எல்லாம் நோட் பண்ணி வச்சு தண்ணியோட போட்டுருக்கேன் அப்போ நான். இல்லை லைட்டாக கம்மியாக போட்டு அரைக்கணும். அடிச்சு வாரம் ஒரு கைஸ் இதான் சொல்கிறாங்களே, ஒரு வாட்டி ஒருத்தவனை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள். இந்த மாதிரி தான் லைஃப்பில் அரிசா அப்படி வச்சு அரையன் நான். ஏய் நிறைய வேலை இருக்குதுடா. டேய் கோவிந்தா எனக்கு தேவை. என்ன தேவை? பவுலு. என்ன பவுலு? ஏய் இது எனக்கு தேவைடா, புரியுதா இல்லையா? இல்லை கொட்டுவான்னு கேட்குறேன். எப்படி கொட்டி தானே பண்ண போகிறேன், என்னடா பேசுகிற? சரி கொட்டு. காய்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சோண்டு பிஸ்தா எடுத்துருவோம், ஓகேவா? ஸோ நான் பிஸ்தாவை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கொண்டாந்து அப்படியே அது ஊறட்டும். ஏ முடிஞ்சு எடுத்துருவா இது அப்போ இருந்தால் அப்படியே சூட இருந்தால் எனக்கு வேலை இருக்குது ஆயிடுச்சு. நிறைய வேலை இருக்குது, ஆல்ரெடி கட்டி ஆகிட்டான் கொஞ்சம். எங்கடா இண்டக்ஷன்? இதான் 2 தான். ஆயிடுச்சு டைம் எப்படா போய் எத்து வெயிடி இந்தா சோ போட்டோ. கைஸ் ஸோ நம்ம அந்த சக்கரை பாக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ஆஹா ஐயோ இது பார்த்தியா ரொம்ப அரைச்சிட்டேன். இதை இன்னும் சுபுதுமே ஆகிட்டான் பாருங்க கைஸ். லைட்டாக தான் கைஸ் அரைக்கணும். இதை ரொம்ப அரைச்சிங்கன்னா அந்த ஆயில் கண்டென்ட் வெளில வந்து நம்மளுக்கு கட்டி ஆகிடுவோம். இது நல்ல உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் ஹரி சொல்கிறது. ஹரிஷ் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் கொஞ்சம் ஸ்லோவாக தான்டா இருக்கு ஹரி. ஓகே கைஸ், ஓகே இவனும் கட்டியாக தான் வரான். எவன் பட்ட கண்டுன்னு தெரில. நம்ம என்ன பண்ண போறோம்னா சுகர் நம்ம வச்சிருந்த ஒரு 175 கிராம்ஸ் ஆஃப் சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். தென் we are going to take just half of the amount of water. நம்ம எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஆஃப் த அமௌண்ட் தண்ணியை ஊற்றிட்டு கைஸ் நம்ம 70 ml ஆஃப் வாட்டர் கரெக்டாக நீயும் பாதி தான் எடுக்கிற. ஓகே ஆன் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு மொய் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஒரு 800 ஹீட்டில் ஏன்னா அது என்ன 800 அந்த மீடியம் சுகரை போட்டு தண்ணியை ஊற்றிட்டு பாகாக்க போகிறோம். ஓகே கைஸ். ஸோ காஜு கட்லினா இதுதான் சக்கரை தண்ணி காஜு கட்லி முடிஞ்சிச்சு. பட் நம்மளுக்கு பிஸ்தா ரோல் இன்னொரு மேட்ரு இது, நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் சொல்கிறேன். காய்ஸ் ஓகே நல்லா கொதிக்குது. நம்ம கன்சிஸ்டன்சி பார்க்கணும், இந்த பாகு கன்சிஸ்டன்சி. ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி கரெக்ட். எப்படி அதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து காப்பி வச்சுருக்கேன். இதுக்கு ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி வரணும். எடுத்து இப்படி எடுத்தால் வரல எதுவும் கம்மு மாதிரி ஒரு ஸ்டிங்கில் வரணும். அதான் ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் போல். நம்மளது இப்போ தான் சக்கரை கலையுது கொஞ்சம் கொஞ்சமாக. வரணும் லைட்டாக வரும். இந்த மாதிரி வரணும், இன்னும் வரணும். A few moments later. ஓகே நல்லா கொதிச்சிருக்கான். இப்போ திரும்பி பார்த்துடலாமா? சக்கரையே கரையில பைத்தியக்கார ஆடிட்டு கூட பார்க்கலாம்டா. Much later. ஓகே இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்துருவோம். வந்துட்டான். இதுதான் ஒன் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருது பாருங்க. இப்போ வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேஷ்யூ வந்து பவுடராக இருக்கணும். நான் தெரியாமல் இப்படி அரைச்சிட்டேன். ஸோ யாரும் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகே தெரிஞ்சு இது களி ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இது பவுடராக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்ந்துருவாங்க. ஐயோ கடவுளே கடவுளே. ஒன் ஸ்டிங் பார்க்க முடியல கைஸ் இந்த கரண்டியில். ஏய் ஊதுறாப்பா, இது எந்த கரண்டிலையும் பார்க்க முடியாது. அதை அப்படி பார்த்தோன்னா கரையுது. கைஸ் நம்ம பண்ணும் போது இப்படி ஒட்டாமல் இப்படி வரணும். இந்த மாதிரி வரணும். ஆக்சுவலாக நான்ஸ்டிக்னால இது ஈஸியாக வந்து இது இன்னும் ஒட்டக்கூடாது. கைஸ் ஓகே இப்போ ஓகே ஆயிடுச்சு. கொஞ்சம்
இந்த வாங்க 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 இந்த கன்சிஸ்டன்சி தான் வரணும். நம்ம அடுப்பில் எடுக்கும் போது என்னென்னா இப்போ இப்படி எடுக்கிறோம்ல, இப்படி எடுக்கும்போது இந்த ஒட்டாமல் இது வாங்க கீழே அதுமாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து இந்த பாருங்க காய்ஸ், நான் சொன்ன கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்படி தான் வரணும் எடுக்கும் போது. கைஸ் நம்மளதும் வந்துச்சு கைஸ். இதை பாருங்க, ட்ரீம் 11 சர்க்கிள் மே ஆஜா. கைஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே ஒரு ஸ்லோ பண்ணிட்டு அதே தான் பண்ணுறேன்னு சொல்லி அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம் கைஸ். நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணுறோம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம், ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். ஆட் பண்ணுறோம், மிக்ஸ் பண்ணுறோம். இது பிரச்சனை இல்லை, வலிச்சு சாப்பிட்டுப்பேன். என்னடா ஒட்டிச்சு. சரிங்க, இதை ஆற விடுவோம் ஃபஸ்ட்டு. கைஸ் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இப்படி வந்துச்சுன்னா இதில் இருக்க ஆயில் கண்டென்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் இதுவாக வந்துச்சு கைஸ். இவனுக்கு வராமல் எப்படி இருக்கும்? பக்கம் வந்துச்சுடா. வராமல் எப்படா இருக்கும்? என்னடா பேசுகிற? டே வா டேஸ்ட்டு இது சுரண்டி எடு. பரவாயில்ல, அப்படியே அப்படியே எடு. டே கடையில் சாப்பிட்ற காய்ச்சி கட்லி மாதிரியே இல்லை. ஐயோ அற்புதமாகுது. சரி அந்த கல் மட்டும் எடுத்து கொடுறாரு இல்லை அதே தான். டேய் பைத்தியக்கார, அந்த கல் எடுறா. தம்பி ஜெயிச்சிட்டேன். நீ கல் எடு. இல்லை ஒட்டலை, இப்போ தான் ஒட்டுது. இவ்வளோ நேரம் ஒட்டலை, இப்போ ஒட்டுது. ஓகே ஆஃப் பண்ணுறோம். எதுக்கு வம்பு? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இல்லைடா, அது எதுக்குடா கேட்டேன்? கல் எட்ரா. காய்ஸ் ஆரிச்சுன்னா வந்தது காய்ஸ். சரி நவுறு கைஸ், நீங்கள் எடுங்க கைஸ். இதை கைஸ் கல் வேணும் கைஸ் எனக்கு. முன்னேறக்கூடாது வாழ்க்கையில். முன்னேறினாலே ஒருத்தவங்க பிடிக்காது. சரி ஓகே, நீ அதுக்குள்ளே நான் சாப்பிடா சாப்பிடா கர்மாய் சார். இதுக்கெல்லாம் தோன்று போக மாட்டான் இந்த ஹரிஷ். இதை கொஞ்ச நேரம் ஆர்டர் பண்ணணும் கைஸ். ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம பிஸ்தா செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மிக்சியில் நம்ம ஊற வச்சிருந்த பிஸ்தா அரைச்சிக்கலாம். கைஸ் ரொம்ப நான் ஒரு 5 minutes ஆகட்டும். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். A little longer than a few minutes later. ஸோ வந்துட்டான்டா நம்ம கன்சிஸ்டன்சி. நானும் ஒட்டிக்கிட்டோன்னு நினச்சேன். வந்துட்டாங்க. ஒரு பிளேட்டு கூட. ஏய் போடா பாடுறா எப்படி வந்திருக்கான்ட்டு. 2 பிளேட் இருக்குல்ல, ஒரு பிளேட் எடுத்துக்கூடா எடுத்துக்கூடா. அவ்வளோதான். இது என்ன பண்ணணும்னா இதை அப்படியே ஓரமாக நிறுத்திக்கிட்டோம். அப்படியே பண்ணலாமா? ஊற்றுறான். ஏய் ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க இதை இதில் போட்டுடலாம். ஆனால் அதுக்கே இந்த பிஸ்தா ரோலில் பயங்கர சீட்டிங் நடக்கும்டா சரிம்மா. பிஸ்தாவே போட மாட்டாங்க கடையில். என்ன போடுவாங்க? என்ன தான் போடுவாங்க இப்போ பண்ணுறேன் பாரு. நான் சும்மா கொஞ்சோண்டு பிஸ்தா போட்டுருக்கேன், பிஸ்தா ரோலுன்ற ஒரு இதுக்காக. ஃபுட் கலர் வேறு என்ன போடுவாங்க அது பில்லு? ஏய் இதை தான்டா போடுறாங்க. வெறும் கலர் மட்டும் போட்டு இதை போடுறாங்க. கொஞ்சம் ஆற விட்டுக்கலாமோ? க்ரீன் ஃபுட் கலர் தேவையான ட்ராப்ஸ். இது எனக்கு எவ்வளோ போனோன்னு தெரியாது, ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன்ல. கலர் வந்துச்சா? இப்போ என்ன பண்ணால் இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இதில் போட்டு விட்டு ரோல் முடிச்சு. இப்போ எதுக்கு இங்கே வர? உனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒரு விஷயம் எப்படி பண்றான் பாரு. சுடுது அமுத்தின்னு இருக்கேன். இங்க பாரு, எந்த பாரு. வாவ், அது போட்டு இல்லையே. இவனை கொஞ்சம் பட்டர் ஷீட்டில் போட்டுடலாம். நீங்களும் நான் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு நினச்சிங்க. இது ஓட்டிக்கிட்டான்டா. உனக்கு அது முடிஞ்சிச்சா? எனக்காக கொடுக்குற கல்ல. காய்ஸ் இப்போ நாம் கடையில் வைக்கிற மாதிரி பண்ண போகிறோம் காஜு கட்லி. சரி காஜு ரோல். இது வருதான்னு பார்ப்பேன், வரலன்னா நம்ம பண்ணுறது தான் ரோல். Guys, oh my god. அப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து இந்த சொட்டு கலரை ஊற்றி அவங்களுக்கு தேவை. கடைசியில் என்ன சொல்லலாம், பிஸ்தாவே இல்லைன்றோம். எந்த வரக்கூடாதுன்னு வேண்டிக்கோ. வந்துச்சுன்னா விட மாட்டேன். வரலன்னா பிஸ்தா வச்சேன் காய்ஸ். இப்போ நல்லா போட்டு
அதுவே டூப்பு அதுக்கு ஒரு டூப்பா? இல்லைடா ரிஷி, நிஜமாவே இப்படி தான்டா செய்கிறாங்க ரிஷி. இப்படியே கலர் எடுத்து அந்த ரோல் செய்கிறாங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பிஸ்தா டேஸ்ட்லாம் தெரியுதா என்ன? பிஸ்தா ரோலில் ஒரு மிஷேரி வேற. கைஸ் அவ்வளோதான், வந்துட்டான் பாருங்க. கைஸ் யாரும் மனசை விடக்கூடாது. யாரும் இல்லை, நீ விடாம இருந்தா. வரலன்னா வர வரையும் ட்ரை பண்ணணும். ஓகே, இது அப்படியே என்ன பண்ணோம், அப்படியே ஓர வைப்போம். இப்படி தான் இருந்தது அவங்களுக்கும். அப்புறம் ஹரிஷே, நான் தோத்துட்டேன் தானே நினச்சேன். நான் ஜெயிச்சுட்டு வந்தேன்னு நீ நினச்ச. இது ஏன் நீ இப்படி இதை பேர் திருப்பதி லட்டு பூஜை மேடிச்சு. எனக்கு போகிற போக பார்த்தா கட்டையே தேவைப்படாது போல். காஜு கட்லி காஜு லட்டு செய்ய போகிறேன். என்ன ஒரே டிஷ்ஷு செய்து நம்ம என்ன ஜோக்கா? நீ செய்டா ஹரிஷே, உனக்கு என்ன தோணுதோ செய்டா. மது இது பால் கொஞ்சம் காய்ச்சின பால். அவனுக்கு இது சப்பாத்தி கட்டை ரோல் பண்ணி சீக்கிரமாக. காய்ஸ், ஸோ சின்ன சின்ன இது பார்த்துருப்போம் காஜு ரோல். இப்போ நம்ம பாகுபலி காஜு ரோல் செய்கிறோம். காய்ஸ் ஒரே ஒரு ரோல் பாகுபலி காஜு ரோல். அவ்வளோதான். ஏமாத்திட்டு போயிட்டே இருப்பான் ப்ரோ. என்ன சின்னதாக சாப்பிட்டா நம்ம பெருசாக தான் ப்ரோ என்னை ஏமாத்துறான். அவ்வளோதான் தெரியல, அதுவே பெருசாக இருந்தால் பாகுபலி. காஜு கட்லி பால்கோ. உன் நம்பர் இருந்தா போடு. ஏய் இன்னும் முடியல கைஸ். வெயிட் என்னடா பண்ணுங்க. இது? சரி, நம்ம கலாய கூடாதுப்பா. வாங்க, க்ளோஸ். அவ்வளோதான்டா பாகுபலி காஜு ரோல். அவ்வளோதான், ஒரே ஒரு ரோலு பாகுபலி. இப்போ இதுதான் மேட்ரு. அப்படியே அழகாகிடுவான் இவன். அவங்க ஒட்டுறது கூட என்னால் முடியாது. கைஸ், இது வந்து சில்வர் லீஃப். இது வைக்கிறாங்க, இது சாப்பிடலாமா? பட் ஐயோ, இது எப்படி எடுக்கணும் கூட தெரிலடா. கத்தியில் வச்சு எடுக்கணும்டா. கரெக்டா, நானும் பார்த்துருக்கேன்டா ரீல்ஸு. நான் ஒட்ட மாட்டேன்டா. இல்லடா, அது சில பேர் அன்ஹெல்தின்றாங்க. எதுக்கு அதெல்லாம் நமக்கு பார்க்குறோம். ஜிம்மவன் சர்க்கிள் மே ஆஜா. ஏய் செய் போ. ஏய் என்னடா இது? என்னடா பண்றது? அழகா. ஐயோ காசுல பறந்துச்சு. இப்போ பால் ஃபர்ஸ்ட் கேட்டேன் கைஸ், பாலே கொடுக்க மாட்டாங்க கைஸ் எனக்கு. என்னடா இது? எப்படா எடுக்கிறது? செம்ம சாஃப்ட் ஆகுதுடா. பிளேட்டிங் பண்ண வேண்டியதான். இல்ல எதுக்கு சிரிக்கிற? சந்தோஷமா இருக்குது. எதுக்கு சிரிக்கிற? இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நான் பிளேட்டிங் பண்ணால் நல்லா இருக்கும். என்ன இல்லையே. என்ன இல்லையே? உந்த பார்த்துட்டு இந்த சொல்லு இல்லையேன்ட்டு. அதான் உதிரியானா. கைஸ் இருங்க, கை கழுவிட்டு வரேன். இப்போ பாரு, இப்போதான்டா எங்கேயுமே கைஸ். இதில் ஒரு 2-2-1. இங்கே பாரு, முடிஞ்சிச்சுடா இந்த காவரம். என்னடா பண்ற ஹரிஷே? நீ என்ன பண்றன்னு சொல்ல. இதுதா நீ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் தெரியுமா? நீ ரொம்ப வச்சுட்ட போல. வராங்க கைஸ், ஓட்டுறாங்க கைஸ், வந்துட்டாங்க கைஸ். ஹரிஷ் அவன் ஏதோ பண்றான் புதுசான ஒரு டிஷ். ஆக்சுவலி கன்சிஸ்டன்சி அந்த நரநரன்னு இருக்குல்ல. குறன்னு கீழே ஏசி தோந்துங்க. ஏசி திறந்தாகுது. அது உனக்கு வரல, அந்த பதட்டத்துல வேர்க்குது. கொலன்னு வந்துச்சுடா அப்படின்னு சொன்னேன். நான் எல்லாம் இப்போ இப்படி பேசுறேன். கடவுளை கண்டேன். நான் எது போச்சுன்னு நினைச்சேன். எந்த வின் ஆயிடுச்சு. உந்து வந்துச்சு. உனக்கு இருக்கா என்ன நம்பிக்கை? இதை பேர் வந்துச்சு பேரு. என்னது? கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டு. ஐயோ, கோதுமை கலப்படம் மட்டும் இந்த ஹரிஷ்க்கு வரவே வராது. இது எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பா வேஸ்ட். பாக்குறேன் நான் கைஸ், நானே கூட சாப்பிடுவேன். பால் போடு. நான் தான் சொன்னேன், இவங்க தான் காஜு கட்லி வேணுன்றாங்க. நீ ஆமா அண்ணன், நீ என்ன பிஸ்தா ரோலா பண்ண? பாகுபலினால சரி பண்ணு. காஜு பாகுபலி பண்ணு. இது அதான் கைஸ். காஜு பாகுபலி காஜு கட்லி. பாத்துரா பாகுபலின்ட்டு எல்லாம் கட் பண்ற. பாகுபலினா அது பர்ஃபி ஒன்று வரும்ல. தேங்காய் பர்ஃபி. நானே சொல்றேன் அப்படிதான். இது என்ன பண்றது? விடு ரவுண்டு போடுறா, பால்ஸா போட அழகா இருக்கும்.
குட்டி குட்டியா காஜு அல்வா. ஏய் வந்துடா இப்போ வந்து அது இதான் அல்வாடா அடிச்சு சத்தியமா இல்ல இல்ல அவன் போடலாம் இப்போ கொஞ்ச வந்துச்சு நேரத்துல வரும். இருங்க இப்போதான் நம்ம ஆளே வந்திருக்கான் பாத்தீங்களா இல்லையா கைஸ் வந்துட்டாங்க guys. இல்லையா சீக்கிரம் அப்பா ஓ கடவுளே ஒன்று சமைக்கிறதுக்குள்ள ஏன்டா எதுல ஒயர்லையா வீடியோ வா நம்ம போலாம். எவ்வளோ தடை வந்தாலும் ஆ அடி சமைக்கிறதை நிறுத்தவே மாட்டான் ஸோ கடவுளே கைஸ் காஜு கட்லி மோமோ இப்போ என்ன பண்ற அல்வா ப்ரோ காஜு கேஷ்யூ அல்வா ஏய் பால்ஸ் போடுறா. கேஷ்யூ கல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கடை அடிக்கிறதுக்கு மூணு கோந்து கேஷ்யூ கோந்து ஓகே லட்டு செய்யலாங்க பண்ணிடுறா. இல்லை அவன் ஒத்துக்க மாட்டான் ஓகே நீ ஏன் வினரா என்ன பண்றது இந்த பேர் என்ன பண்றது சாரி அப்படிலாம் சொல்லக்கூடாது தோத்துறேன் சாரி நான் தோத்துறேன் ஓகேவா? உண்மையாலே தோத்துறேன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இதை வச்சு எனக்கு சத்தியமா தெரியல ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல அவங்க சொன்ன மாதிரி தான் பண்ணேன் அவங்களுக்கும் இப்படி தான் இருந்தது அப்புறம் ஏன் இப்படி ஆச்சு பண்ணினா பாருங்க. இதுவும் சொன்னாங்க இப்படி இருக்கான் பாருங்க காஜு கட்லினா இப்படி பண்ணிட்டு இருப்பேன் நான் இதுல சென்னா உன்ன ஏய், நீ தானே வின்னரு சொல்லு பால்ரா அவ்வளவுதான். அவ்வளோதான் ஆளுக்கு ஒன்று எடுத்து வாயில போடுங்க காலி ஆகிடும் டேஸ்ட்டு காய்ஸ் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் பால் கூட ஒழுங்கா ஒரு ஷேப்ல பண்ண மாட்டேங்கிறான் பாரு பால் மாதிரி. ஒழுங்கா என்ன விஷயம்ன்றத சொல்லு ஏய், எனக்கே அவ்வளோதான் கைஸ் இப்படி தான் சொன்னாங்க இப்படி தான் பண்ணேன் எங்கேயோ என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன் தப்பு என்னன்னு எனக்கு பண்ணிட்ட. தெரில எனக்கு உண்மையிலே தெரில சரி நீ ஓகே வந்து சக்கரை எவ்வளவு போட்ட 125 கிராம்ஸ் கேஷ்யூ எவ்வளவு எடுத்த? எல்லாம் நேரம் கைஸ் இவன் கேட்கறான் பாருங்க சரி, எல்லாம் தண்ணி எவ்வளவு ஊத்துன சொல்றா நீ தாண்டா வின்னர் உட்றா கைஸ் ஸோ வழக்கம் போல இந்த கேமோட வின்னர் சொல்லு சுபு சந்தோஷமா சொல்றா ஸ்வீட் அப்போ சும்மா சாப்பிட்றா சாப்பிட்டியா இந்த சரி நான் கீழே போய் அம்மா உண்டை போய் சொல்லிக்கிறேன் குடு ஆ ஏய் வாவ் சூப்பர்யா கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல ரெடி அப்படியே கீழே காஞ்சி. எனக்கு வேணாம் ஆமா போட்டு நுழப்பிட்டான் எனக்கு வேணாம் ஏய் கையெல்லாம் கழுவிட்டல இப்போ கூட திரும்பி போய் கை எனக்கு வேணாம் என் நெய்யே பிடிக்காது கம்னு போயிடு நெய்யை ஊத்துறடா. அப்ப என்னது அது மேல பிசு பிசுன்னு ஏய் அது என்னடா அது உள்ள இருந்து என்னடா எனக்கு சத்தியமா கையில ஊத்துறடா நானே தரேன் இது சூப்பர் ஒட்டுதுடா பல்லுல பல்லுலாம் ஒட்டுது சரி ஓகே ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ புரிஞ்ச லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ சந்திரும் மனித பை ஃப்ரம் மென்டர் ஐம் சுபாக் ஷெட்டி பாய் சூப்பரா. பாய் சொல்லு பாய்